எங்க? எங்கடா சிண்டு? சிண்டு எங்க? சிண்டு செத்து போச்சு. என்ன அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன அசிங்கமா இல்லடா உங்களுக்குலாம்? இந்த கமெண்ட் போட்ட மேதாவி மாங்காங்களா? இல்லை புரியல. ஒரு ஆள் இல்லை, ஒரு வீடியோவில் இல்லை, ஒரு வீட்டில் இல்லைன்னா ஊருக்கு போயிருக்காங்களா, இல்லை காட்டுக்கு போயிருக்காங்களா, இல்லை வாக்கிங் போயிருக்காங்களா, இல்லை ஆய் போயிருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. ஆனால் செத்துட்டாங்களா? வேற என்ன, நீ கண்டினியூ பண்ணு. ஒரு ஆள் வீடியோவில் வரல அப்படின்னா எப்படி கேட்கணும்? அக்கா அண்ணன் எங்கே போயிட்டாங்க, அண்ணே அக்கா எங்கே போயிட்டாங்க, புச்சர் எங்க, ரியா எங்க, ஷிண்டு எங்க, இப்படி தானே கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்களாம் எப்படி கேட்டீங்க? நீங்களான்னு இல்லை, ஒரு ஒரு 10 பேர்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் மாற்றி மாற்றி டிஎம்ஸ். என்ன டிஎம்ஸ்னா, ஷிண்டு எங்க, ஷிண்டுவை கொடுத்துட்டீங்களா? ஓகே, இது வரைக்கும் இவனுங்க 2 பேரையும் கொண்டுடலாமா? சரி, இது வரைக்கும் ஓகே. ஆனால் அதுக்கும் மீறி ஒரு படி மேலே, அதுக்கும் மீறி ஒரு படி மேலே கேட்டானுங்க பார்த்தீங்களா ஒரு 10 பேர். ஷிண்டு செத்து போயிடுச்சா, இல்லை கொன்னுட்டீங்களா, இல்லை உங்களால் பார்க்க முடியலன்னு யாருக்காவது கொடுத்துட்டீங்களா? இதெல்லாம் என்ன கேள்வி? அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு 4-5 குழந்தைங்க இருக்காங்க, இல்லை ஒரு 4-5 பெட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்களோ என்னமோ, எங்களுக்கு அந்த மனசு வராது. ஷிண்டு எங்க, ஷிண்டு எங்கே தான் போனா, ஷிண்டு எங்கடா? ஆனா புச்சரால மேல வர முடியலையே. எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ், தேவையில்லாத கமெண்ட்ஸ்? நீங்கள் அக்கறையாக ஷிண்டுவை பற்றி கேட்குறீங்கன்றது எங்களுக்கு புரியுது. ஆனால் ஒரு சில பேர் ரொம்பவும் இறங்கி அது வந்து கொழுப்பில் கேட்குறதா, இல்லை என்னென்னு எடுத்துக்கிறது, இல்லை உண்மையிலே ஷிண்டுவை பார்க்க முடியலன்ற ஆதங்கத்தில் கேட்குறாங்களா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இவ்வளோ ஹார்ஷாக கேட்கணும்னு அவசியம் இல்லை, அது எங்களுக்கு ஹர்ட் ஆகும். சப்போஸ் ஷிண்டு அங்கே இருந்துச்சுன்னா அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னங்க உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பார்த்தீங்களா, ஷிண்டு வந்துட்டு ஒரு 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 செல்ல குழந்தை. அவ பார்த்தீங்களா எப்படி இருக்கிறான்ட்டு. செல்ல குழந்தைன்றதை தாண்டி ஷிண்டு தான் எங்களோட ஃபர்ஸ்ட்டு ஒரு பேபி. ஓகேவா, எங்களோட ஃபஸ்ட்டு பேபி. அடுத்து எங்களுக்கு பாப்பா பிறந்தாலும் சரி, பிறக்காட்டியும் சரி, அடுத்தடுத்து நாங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ஸ்டெப்புக்கு போனாலும் ஷிண்டுவை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். ஏன்னா அது எங்களோட ஃபஸ்ட்டு பேபி. அப்படின்றப்போ அதை நாங்கள் எப்படி மற்றவங்ககிட்ட கொடுப்போம், இல்லை கொல்றதுக்கு மனசு வரும். ஒரு சில பேர் கருணை கொலை பண்ணிட்டீங்களான்லாம் கேட்டிருக்காங்க. கருணக்கிழங்கு கொலைன்ட்டு இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த விரலை நீங்களே வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் எடுத்து இப்படி சவக்குன்னு ஓப்பன் பண்ணி வாயில் வச்சு உறிஞ்சிருங்க. சரி, ரொம்ப மொக்கப்படாது. எங்களுக்கு அவ்வளோ என்ன மொக்க போடுறேன், ஹைட்ரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும். சொல்லுங்க, நீ சொல்லு. ஹைட்ரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது மொக்கையாக இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்போ திருந்துவான் இந்த நாய். மக்களே எமோஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில நேரம்லாம் நான் நினச்சி பார்த்துருக்கேன். என்னதான் புச்சர் இருந்தாலும், என்னதான் ரியா இருந்தாலும், ரியா வரதுக்கெலாம் முன்னாடி புச்சர் மட்டும் இருக்கும் போது என்னதான் அப்போ புச்சர் மேலே எனக்கு நிறையா அஃபெக்ஷன் இருந்தாலும் ஷிண்டுவை வந்து தூங்கிட்டு இருக்கும் போது லூசு மாதிரி நினச்சி பார்த்துருக்கேன். நான் அழுதுகிட்டே நினச்சி பார்ப்பேன். சேட்டை பண்ணானா ஏதாவது திட்டியிருப்பேன், அடிச்சிருப்பேன். அந்த நேரம் வந்து அவள் நைட்டு, அந்த நாள் முடிஞ்சு அந்த நைட் அவள் தூங்கும் போது வந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பாவம் திட்டோம் ஷிண்டுவை வந்து நம்ம ஒரு மாதிரி டெத் பெட்டில் பார்க்கும்போது, இல்லை அவள் வயசாகி ஒரு மாதிரி இருக்கும்போது அது பார்க்குறா பக்கத்தில் நல்லா இருக்கிறேன் அப்படி பார்க்குறா. இல்லை சீரியஸாக சொல்கிறேன், ஷிண்டுவை வந்து நான் அப்படி அவள் இறந்து போகிற அந்த ஒரு ஸ்டேஜில் பார்க்கும் போதோ, இல்லை இப்போவே அவளுக்கு வயசாயிருச்சு அப்படின்றது எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். மதுபாலன் வந்து ஷிண்டுவை எனக்கும் என்னையும் தாண்டி மதுபாலன் வந்து ஷிண்டுவை வந்து ரொம்ப வளர்த்துருக்கான். நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஷிண்டுவை வளர்த்தேன். மது வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஷிண்டு என் கூடவே தான் இருப்பாள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தங்க மீனாட்சியும் ஒரு காளையனும் அப்படின்னா அது மதுபாலனும் ஷிண்டுவும் தான். ஸோ அப்படி நான் வளர்த்த ஒரு செல்ல பொண்ணு தான் இந்த ஷிண்டு.
இதை நீங்கள் ஏன் இப்படிலாம் கமெண்ட் பண்ணி கேட்கணும்னு எனக்கு தெரில. அப்படி என்ன அவசியம் எனக்கு தெரியல. ஷின்ட்டு எங்கக்கா, ஷின்ட்டு ஏன் ரீசெண்ட் டேஸாக வீடியோஸில் வரலை அப்படின்னு ரொம்ப உரிமையாகவும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு கேட்ட சில பேருக்காக நான் சொல்லிக்கிறேன். அவளுக்கு வந்து கொஞ்சம் வயசாயிடுச்சு. முன்ன மாதிரி வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். சாப்பாடு, தூக்கம், தண்ணி, வாக்கிங், அவ்வளோதான். அதுதான் அவளோட உலகம். இதுவும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் சீரியஸ் மோட்ல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்படி பொறுக்கும், அதாவது ஷின்டூன்னு இல்லை, ஒரு டாக்ஸோ ஒரு ஹியூமன்ஸோ இல்லை எந்த அறிவு ஜீவனோ இல்லை எதுவோ அதுங்க அவங்கவுங்க நேச்சரில் இருந்தால் தான் அழகு. இங்கே பார்த்தியா புச்சர் இப்படி விளாட்றான், ஷின்டூ நீயும் விளாடணும், இல்லை கேமராக்காக ஃபோர்ஸ் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. அவளோட நேச்சுராலிட்டி, அவள் தனிமையாகவும் அவள் வந்துட்டு ரொம்ப சமத்தாக இருப்பாள். அவள் வாக்கிங் போகிறப்ப மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஆக்டிவாகவே இருப்பாள். ஷின்ட்டு போகலாம், வெயிட் பண்ணுங்களேன், ஷின்ட்டு போகலாமா, ஷின்ட்டு இப்போ மட்டும்தான் அவள் கொஞ்சமாச்சும் அட்டன்டிவாக நம்மளை பார்ப்பா. மிச்சபடி அவள் ரொம்ப பாசக்காரி. ஆனால் நம்ம வந்துட்டு இதை வந்து பாருங்களேன், இங்கே பாருங்களேன், ஷின்ட்டுங்க வாயேன் இங்கே பாருங்களேன் மக்களே, நான் வந்துட்டு ஷின்ட்டு எப்படி பண்ணேன்னா அவளுக்கு கோவம் வரும், அவனை கடிப்பா. அவள் கடித்தாலும் என்னை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஷின்ட்டு வலிக்க, ஷின்ட்டு வலிக்க, ஷின்ட்டு வலிக்க, ஷின்ட்டு பார்த்தீங்களா? அவள் வந்துட்டு கடிப்பா, கடிச்சிட்டு நான் சொல்லும்போது ஐயோ அண்ணனுக்கு வலிக்குது போலன்னு சொல்லிட்டு நக்கிட்டு அப்படியே அந்த ஒரு பாசம். சரிடா, இப்போ என்ன அதுக்கு? இது தாண்டி அண்ணாத்த என்னுயிரே தங்கச்சி அண்ணன் நினைச்சாமா. ஷின்ட்டுவோட அந்த எமோஷனல் பார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதுதான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நான் வளர்த்துருந்தாலும் எனக்கும் அவளுக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னதான் ஷின்ட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மதுக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகி வளர்ந்துருந்தாலும் எனக்கு அவளுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவளோட நேச்சரே அப்படி தான். அப்பப்போ வந்து சடார்னு வந்து ஒரு கண்டென்ட்டை தெளிச்சு விட்டு போவா, கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு. அப்படி ரொம்ப அவளை ஃபோர்ஸ் பண்ணி அடித்து நீ வீடியோக்கு நடிச்சு தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் இது பெட் சேனல், கம்ப்ளீட்டாக ஒரு பெட் சேனல், பெட்டை வச்சு நம்ம வீடியோஸ் போடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ, நம்ம வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கு கண்டென்ட்டு. என்னென்ன யானை ஓடினாலும் சரி, பூனை ஓடினாலும் சரி, ஷின்ட்டு ஓடினாலும் சரி, எறும்பு நடந்தாலும் சரி, நாங்கள் நடந்தாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு யார் வந்து அவங்க நடந்தாலும் சரி, அது எல்லாமே நம்மளுக்கு கண்டென்ட்டு தான். இது பெட் சேனலு, அவளை போட்டு தொப்பி போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு ஷூ போட்டு விட்டு அடித்து நடக்க வைக்கிற சேனல் கிடையாது. அப்படின்றப்போ புச்சரோட நேச்சர் அது. அவன் நல்லா ஜாலியாக விளையாடுறான். அவன் மோஸ்ட்லி புச்சர் வந்து ஃப்ரெஞ்ச் புல்லுன்ற ப்ரீடு. அப்படின்றப்போ அந்த ஃப்ரெஞ்ச் புல்லுன்ற ப்ரீடு வந்து பயங்கரமாக சேட்டை பண்ணும், பயங்கரமாக. அது வந்து வயசானதுக்கு அப்புறமும் ஒரு மார்க்கமாக தான் சுற்றிட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அவனுக்கு இப்போ தான் 1 வயசு ஆயிருக்கு. ஆனால் ஷின்ட்டு அப்படி கிடையாது. ஷின்ட்டு வந்து பக்குன்ற ப்ரீடு. அது ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக, காசியாக, யார் தொல்லையும் இல்லாமல் சின்ன பிள்ளையில நல்லா சேட்டை பண்ணியிருக்கா. ஆனால் வளர அவளுக்கு வயசாக இங்கெல்லாம் தாடியெல்லாம் வந்துருச்சு ஷின்ட்டுக்கு, வெள்ளை தாடி. அதுவும் சால்ட் அண்ட் பெப்பரோட தான் திரியிறா ரீசெண்ட் டேஸாக. ஷின்ட்டுக்கு வந்து நம்ம வயசை கம்பேர் பண்ணும்போது அவளுக்கு இப்போ 35 வயசு ஆயிடுச்சு. என்னை விட சீனியர் ஷின்ட்டு, யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மொட்டை மண்டையை வந்து நீங்கள் ஆடணுன்றீங்க, பாடணுன்றீங்க, ஓடணுன்றீங்க. ஷின்ட்டுவை வந்து உண்மையிலே மிஸ் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, அவள் எப்பப்போ கண்டென்ட் கொடுக்குறாளோ அப்பப்போ நான் கண்டிப்பாக எடுத்து போட்டுருவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். ஷின்ட்டுவோட ஒரு அசைவை கூட நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ண மாட்டேன். அது கண்டென்ட்டுன்றதை தாண்டி எங்களுக்கு ஒரு மெமரிஸ் தான். அதுதான் நான் சொல்கிறேன்ல, நைட்டெல்லாம் எனக்கு அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும்போது நான் ஷின்ட்டுவை பார்த்து அழுதுகிட்டு இருப்பேன். என்ன இருந்தாலும் இது நம்ம வளர்த்தது, இதோட டெத்தெல்லாம் நம்ம எப்படி தாங்கிக்க போகிறோம், இது நம்ம எவ்வளோ திட்டிருப்போம். நார்மலாகவே நீங்கள் 2 பேரும் மந்து பயிலுக தான். இப்போ தான் நான் என் மனசை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். 1000 பக்கு இனிமேல் நான் வளர்த்தாலும் சரி, ஷின்ட்டு மாதிரி ஒருத்தி வராது. சீரியஸாக சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன்ல, நான் நைட்டெல்லாம் உட்காந்து ஷின்ட்டுவை நினச்சி அழுவேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும். எங்கேயாவது அவளை நான் ஹர்ட் பண்ணியிருப்பேனோ, அது அவள் மனசுக்குள்ளே இருப்போம். ஏன்னா அவளோட உலகமே நானும் அதுவும் மட்டும்தான். இப்போ எக்ஸ்ட்ரா ரியா அண்ட் புச்சர் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு இடத்துல அவளை ஹர்ட் பண்ணியிருப்போமோ, புச்சரை வாங்கி விட்டு அவளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சோ புச்சரை, இப்படிலாம் நானாக ஓவர் திங்க் பண்ணியிருக்கேன். ரியாவை அவளுக்கு பிடிக்குதா, ஷின்ட்டு இறந்து போச்சுன்னா அதுக்கு என்ன தோணும், அதுக்கு நோயெல்லாம் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, ஷின்ட்டுக்கு ஏதாவது ஒன்று இந்த ரிவர்ஸ் ப்ரீத்திங் வந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அழுவாத மாமே, விடுமாமே. ஆனால் இப்படிலாம் பேசாதீங்க, ஒருத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. சில பேர் வந்துட்டு பாசத்தில் கேட்குறீங்க, அதெல்லாம் புரியுது. சில பேர் ஷின்ட்டு வீடியோவே வரமாட்டா அதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் புரியுது. ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக வர்றது, அது நல்லா இல்லை.
அது அது எதுக்கு அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி என்ன நீங்கள் கொண்டு போக போகிறீங்க நாளைக்கு? அது வேணாம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. கம்பேரிசன் வேற இதில் புச்சர் வந்தாச்சு இனி ஷின்ட்டுவை கண்டுக்க மாட்டீங்கன்னு அப்புறம் புச்சருக்கும் ஷின்ட்டுக்கும் செட் ஆகி நல்லா நம்ம வ்ளாக்ஸ்லலாம் பார்க்க ஆரம்பிக்கவும் இனி ரியா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா ஷின்ட்டுவையும் புச்சரையும் கண்டுக்காமல் ஷின்ட்டுவை மொத்தமாக ஒதுக்கியாச்சு. இப்படிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்னன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு பெட் சேனல் கிடையாது, நம்ம ஃபேமிலி விளாக் இது. அதனால கூட எங்கள் பாப்பா வந்தாலும் அவனை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்பயும் வந்து கமெண்ட் பண்ணுவீங்களா உங்கள் பாப்பா வந்தாச்சு இனிமேல் சிண்டு புச்சரை கண்டுக்க மாட்டீங்க தொப்பையை பாருங்க எப்படி வளர்ந்து கிடக்குறான் அப்படி நீங்க கமெண்ட் பண்ணுவீங்களா? இனிமேல் உங்க பாப்பா வந்தாச்சு இனிமேல் நீங்க ஷிட்டு புச்சரை கண்டுக்க மாட்டீங்களா? அப்படிலாம் நீங்க எப்படி கேட்க முடியும்? இப்போ உங்க வீட்டுல 2 பாப்பா இருக்கு அப்படின்னா ஒரு பாப்பாவை நீங்க ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டோ இல்ல வேற யார் வீட்டுல விட்டுட்டு இன்னொரு பாப்பா கூட ஜாலியா இருப்பீங்களா? இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் எங்களுக்கு இனி அடுத்து பேபி வந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான், 3 பேர் ஒண்ணுதான். எங்களுக்கு வீடியோஸ்ல வராங்க வரலன்றதை வச்சு நீங்க எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அடிக்கடி இந்த கூம்பி மண்டையும் தான் வீடியோஸ்ல வராது, இதை கொண்டு போய் நான் வித்துட்டேனா சொல்லுங்க, பைக்குள்ள போட்டு தூக்கிட்டு போய் வித்துட்டேனா? இந்த மதுபாலனுக்கு இவ வேலை யார் யாரெல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் உங்ககிட்ட. யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, இதுதான் ஆக்சுவலாக சொல்லணும்னு. இதுதான் மக்களே. ஸோ ஷின்ட்டு வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, ஷின்ட்டுன்னு இல்லை. அந்த கமெண்ட்டுக்கு சில லைக்ஸ் வேறு, அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பாக எனக்கு வந்துச்சு. யாரையா நீங்கள்லாம், எங்கேயா இருக்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ சைக்காட்டிக்கான ஒரு பிரெயினா உங்களுக்கெல்லாம்? பட் ஷின்ட்டு மேலே ரியலாக ஒரு அக்கறையாக கேட்ட எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எனக்கு புரியுது உங்களோட இது. பட் ஷின்ட்டுன்னு இல்லை, யாரையுமே வராத விஷயத்த வா 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 பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோதான். ஸோ அப்படி பண்ணால் அது லிட்ரலி அது நல்லா இருக்காது. அது நம்ம மனசே குத்தும்ல. ஒருத்தவங்களுக்கு வரல, அதை பண்ணுனா என்ன பண்ண முடியும்? அக்கறையாக கேட்டவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஷின்ட்டு எங்கக்கா, ஷின்ட்டு இப்போலாம் வீடியோலே வரதில்லை, எங்கே தான்க்கா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. இங்கேயும் இருக்க மாட்டா, வீடியோ நான் இப்படி எடுத்துக்கிட்டு இருப்பேன், இவனுங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க எங்கள் கூட ஆக்டிவாக. அவள் ஒரு மூலையில் நல்லா தொப்பை நிறையா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பா. ஸோ அவள் தூங்குறத வந்து லைட்டாக காட்டலாம், அவளையே காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படின்னு எனக்கு புரியல. அதனால தான் ஓகே லெட் ஹர் லிவ் இன் பீஸ் அப்படின்னு தான் நாங்கள் விட்டுறது. ஆட்டம் போடுறவனுங்களை தான் உங்கள்கிட்ட காட்ட முடியும், இங்கே பாருங்க ஆட்டம் போடுறானுங்கன்னு, அவ்வளோதான், வேற என்ன, சிம்பிள். அதனால் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் நம்ம சேனலில் என்னென்ன வருதோ அதெல்லாத்தையும் பார்த்து கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருங்க. அதனால சிரி 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 சிரி